வரலாற்றில் தெளிவு வராத எந்த இடமும் எழுச்சி வர முடியாது. நீ ஒவ்வொரு ஆண்டும் மருதுவாண்டியருக்கு போய் வணக்கம் செலுத்துகிற ஒழிய யார் மருதுவாண்டி? நீ யார்? நீ யாரோட வாரிசு? இந்த வந்தவன் போனவட்ட நாட்டை கொடுத்துட்டு நானும் உன் சீட்டுக்கு நிக்கிறது பிறந்தவன நம்ம. இந்த நாடு யாரு? இந்த நிலம் யாரு? சுயமரியாதை இவர்கள் வந்து சொல்லி கொடுத்தார்களா? தெரியாதவன் பாட்டிக்கு, தெரியாதவன் பார்த்தனுக்கு, தெரியாத புளித்தவனுக்கு, தெரியாத தீரன் சின்னமலைக்கு, அழகுத்துக்கனுக்கு வீரங்கி துப்பாக்கி வாழும் சண்டைக்கு போனா செத்து போறோம் தெரியும். பிறகு என்ன போனா ஏன் மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் தான் தெரியுது. அவன் முடிவெடுத்தான். சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அடிமை வாழ்வு புதிமை சாவு மேலானது. இதெல்லாம் லட்சிய முழக்கம் தான். அவன் வச்ச லட்சிய முழக்கம். ஒரு காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் செய்வார். அதன் அடித்தளம் அடிப்படை நமக்கு அந்த திமிர், அந்த நீர் நம்ம இல்ல. யார் நீ? யார் நீ கேட்கலையே. பிரச்சனை அங்கதான் இருக்குது. இவன் நமக்கு சீட்டு கொடுக்குன்னு கேட்கல இல்லையே. நாடு ஏன் நாடு ஓட்ட கொடுக்குறீங்க? யார் நீ? இதை விடவா சுயமரியாதை? இதை விடவா தன்மானம்? வரியை கொடு. நம்ம பாட்டன் சேதுபதி தூக்கி சிறையில போட்டான். ஓராண்டு கொடி சிறையில கிடக்கிறார். தண்ணி சிறையில கிடக்குது மன்னர். அவன் அசைய மாதிரி இல்லை. என்னடா இவ்வளவு உறுதியா கிடக்கிறான்? என்னடா என் மன்னன் வந்து சிறை கொட்டையில் கிடக்கிறான் போய் வெள்ளக்காரன் கெஞ்சிறான். என்ன கெஞ்சிறான்? அன்னைக்கு என்ன ஓரனா இருக்குமா? ஓரனா ஒரு ஒப்புக்கு ஒரு கப்பமா கட்டு சேர்ந்து சும்மா கட்டு. ஒரு கப்பா ஓரனா கட்டினாயும் கட்டு. நான் உன்னை விடுதலை செஞ்சிடறேன்றான். என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன்? ஒத்த பைசா ஒத்த நாளனா கூட நான் உன்னை கட்ட மாட்டேன். இந்த சிறையிலே கிடந்து செத்தாலும் சாவனே ஒழிய ஒரு செல்வா காசை கூட உனக்கு மட்டும் வரியா கட்ட மாட்டேன். ஓராண்ட நம்முடைய பாட்டை சேர்ந்து மத்திய அரசு நிதி தரலைன்னா எங்களுக்கு நிதி தரல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? போடா வரி தர முடியாதுன்னு சொல்ல ஒரு வீரம். அதுக்கு சொல்லணும்னா அதுக்கு மருதுவாண்டிய ரத்தம் ஓடணுங்களா? கூலித்தர ரத்தம் ஓடணும். நாட்டை கொடுத்து ஊரக முடிவு தொட்டு பாடா அப்படின்னு சொல்லணும்ல. நமக்கு தேசப்பட்ட சொல்லி கொடுப்பாங்க இந்த காங்கிரஸ், இந்த பிஜேபி. இது நாட்டு தூக்குல தொங்குனவங்க பாதிக்கிறாங்க. பேரங்க மனுஷ இழுக்க திணறுகிற செக்க, மாட்டு இழுக்க திணறுகிற செக்க ஒற்றை மகன் இழுத்தாடா. என் பாட்டை வாவுச்சுதான் வரணும். செக்க இழுத்தாடா. சுயமரியாதை பற்றி தன்மானத்தை பத்தி எனக்கு போயிட்டு வேலைக்காரங்க அப்பட்டு சொத்தம் கிட்ட விட்டுட்டு என் தாத்தன் பாண்டி சொல்றது என் பாட்டேன். 1 லட்சம் ரூபாய் நம்ம பாட்டன் கொடுத்துக்காப்பி பாபுஜிக்கு 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு காசு. இதையெல்லாம் சேர்த்து சுதேசி கப்பல். தமிழனின் மானம் கப்பலை விடக்கூடாது என்பதாக கப்பல் பற்றிய தமிழனின் வாரிசுகள் நாம. இவன் நமக்கு வந்து தன்மானம் அவர்தான் வந்து அப்படி பல்வழக்கமா பாண்டையா இருந்தா அவன் தான் அவன் பல்வழை விட்டா. நீ அம்மனமா தெரிஞ்சா இருந்தா கோவணம் கட்டி விட்டான்னு பெற்று இன்னும் பெற்றுட்டான். நாங்க தான் படிக்க சொன்னேன். திரும்ப திரும்ப கேட்கிறேன். இந்த கம்பன் கபிலன் பல்லுடன் இளங்கோ இந்த வெயிலாம் யாரா படிக்கிறா? ஒரு பதிலும் இல்லை, ஒரு பேச்சு. இன்னைக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுல? புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறதா எதிர்க்கிறதா? மும்மொழி கொள்கை அதை ஏற்கிறதா எதிர்க்கிறதா? இந்த நாடகத்தை எத்தனை நாளைக்கு இந்த அறிவார்ந்த பெருமக்கள் சைத்துக் கொண்டிருக்க முடியும்? எங்கே இந்தி இல்லை அதை மட்டும் சொல்லு. இந்தி திணிப்பை எதிர்த்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்களா? இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களா? இல்லை. ஒரே ஒரு மகன் தான் கீழப்பழும் சின்னசாமி மட்டும்தான் அன்றைக்கு திமுகவில் இருந்து தீக்குளித்தவர். ஒரே ஒரு மகன். அதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை நாம் நம்பி நேசித்த தலைவர்
இந்த மொழி இந்தி திணிப்பு அதற்கு எதிரான போராட்டத்தில் இருந்து நழுவிவிட்டாரே என்ற வரியில் தீயை குளித்துச்சார். மற்ற எல்லாருமே தன்னிச்சையாக தாய்மொழி மீது பற்று கொண்டவர்கள். இந்திக்கு இந்தி ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டிலே தமிழுக்கு தீர்ந்து வந்த வேண்டும், இந்த தேர்தல் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலன் அறைகோளுக்கேற்ப இன்னுயிரை ஈர்த்தவர்கள். 1935 நம்முடைய தாத்தன் நடராஜன் தாளமுற்று மொழிக்காட்டு எவ்வளவு பெரிய துரோகத்தை இவர்கள் செய்தார்கள். நன்றாக சொன்னீங்க. உலக தாய்மொழி நாள் இது பிப்ரவரி 21. எதனால் உலக தாய்மொழி நாள்? பங்களாதேஷ் பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிகிறதற்கு அவர்கள் போராடி அந்த நாளை விடுதலை, அந்த நாளை மொழிப்போர் உலக தாய்மொழி நாளாக அறிவிக்கிறார். பங்களாதேஷ் வங்காள மொழி என்ன, நம்ம மொழி என்ன, நம்ம மொழியின் தொன்மை என்ன, நம்ம மொழியினுடைய ஆழம் என்ன? தமிழ் எங்கே இருக்கு, வங்காளம் எங்கே இருக்கு? உலகின் முதல் மொழி தமிழ். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. எங்கள் தாய்மொழி தமிழ், எங்கள் தாய்மொழி தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்க தலைமுறை சுடரவுள் தந்த தமிழ் சிவபெருமானே பேசி தந்த தமிழனாங்கிறார். இறையனாரும் எம்பெருமான் முருகனும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறார். அவ்வையே உன் தமிழை பழையவே நான் வந்தேன் முருக பெரும்பாட்டன். நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேங்கிறார் சிவபெருமான். தமிழ் இயற்கையின் மொழி. ஆதியில் மனிதன் காடுகளில் வாழ்கிற போது எழுப்பிய ஒளியே பிறந்த மொழி. அந்த ஒளி பிறந்த மொழி என் உயிர் மொழி தமிழ் மொழி, உலகத்தின் முதல் மொழி. எந்த ஆய்வறிஞரும் அதனுடைய ஆழத்தை நீளத்தை அடித்தளத்தை அறிய முடியவில்லை. ஒரு தோராய கணக்கில் 50,000 ஆண்டுகிறார். 3,80,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் பயன்படுத்திய ஆயிரங்கள் கல்லாயிரங்கள் கண்டுபிடிக்கிறார். எவனுக்கும் தெரியல. தொன்மநூல் தொல்காப்பியம் தான். அதிலே 100க்கு மேற்பட்ட இடங்களில் தொல்காப்பியர் எம்பனார் புலவர் என்று புலவர்கள் சொன்னது போல தொல்காப்பியனுக்கு முன்னவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். தொல்காப்பியன் அளவு எழுதியிருக்கிறார். ஆனால் தொல்காப்பியனுக்கு பயிற்சித்தவன் எவன்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மானுட சமூகத்திற்கு வாழ்வியல் நெறிமுறையை கற்பித்தான் வள்ளுவன். அந்த வள்ளுவனுக்கு தமிழ் படிப்பித்தவன் அவன். அப்படி தேடி தேடி போனா தமிழின் ஆழம் வேர் தொன்மம் தெரியும். அந்த மொழி இறந்து விடக்கூடாது என்று போராடியவர்கள் நாம். 800க்கும் மேற்பட்டவர்கள் இன்னுயிரை ஈர்ந்திருக்கிறோம். ஆனால் 18 பேர் அடையாளம் காட்டப்பட்டிருக்கும். அந்த மொழி புரட்சியில் ஆட்சியை கைப்பற்றியவர்கள் இவர்கள். அந்த நேரத்தில் ஏற்பட்ட எழுச்சியை பார்த்த திராவிடர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். தமிழர்களுக்கு உயிர் உடலில் இல்லை, அவனுடைய உயிரில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பிறகு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லடா தலையிலிருந்து நின்றடா, வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற வெற்று முழக்கங்களை வைத்து வைத்து ஏமாற்றி தமிழை அழித்தார்கள். தமிழ் அழியாதவரை தமிழன் இருப்பான். தமிழன் இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் ஆளவும் முடியாது வாழவும் முடியாது என்று திட்டமிட்டு தாய்மொழி அழித்தார்கள். வங்க மொழிக்காக போராடிய போது அது உலக தாய்மொழி நாளாக எப்படி மாறியது? அவர்கள் அந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் கேட்கிற போது, இது தாய்மொழி நாளாக அறிவிக்கிற போது இந்திய நாடு ஆதரித்தது, பல நாடுகளின் ஆதரவை பெற்றது. ஆனால் எதற்காக? வங்காளிகள் எதிர்த்து போராடியது உருதை எதிர்த்து, தமிழர்கள் நாம் போராடியது அவர்களுடைய தாய்மொழி இந்தியை எதிர்த்து. அதனால் இந்த நம்முடைய போராட்டத்தை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்கிறது. இங்கே ஆட்சிக்கு வந்தவன் தமிழனாக இருந்திருந்தால் அந்த நாளை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று போராடி பெற்றிருப்பார். இருந்தவன் திராவிடன் விட்டுட்டார்.
எப்படி எல்லாம் நீ மறைக்கப்பட்டிருக்காங்க வரலாற்றுல. மொழியை இழந்து வரலாற்றை இழந்துட்டா ஒரு இனம் எப்படி வரணும்? வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணங்கிற யோசிக்க.